அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 30ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 13/5/2024 சஷ்டி திதி பின்னிரவு 2:51 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் காலை 11:21 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம். அமிர்த யோகம் காலை 11:21 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: ரிஷப லக்னம், லக்னத்திலேயே குரு பகவான், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும், மேஷத்தில் சூரியன் புதன் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம் செய்ய, வியாபாரம் தொடங்க, சொத்து பத்திரப்பதிவு செய்ய, தங்க நகைகள் வாங்க, கதிரறுக்க, புது வேலையில் சேர நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எப்போதும் மறக்காமல் இருப்பது அன்பு அல்ல, எது நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பது தான் உண்மையான அன்பாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஒருத்தவங்க மேலே அன்பு பாசம் வச்சிட்டிங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுப்பீங்க, அவங்க எதை செய்தாலும் அது நல்லது தான் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மன சொத்து வாங்கிறது, விற்கிறது, முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, ஏற்கனவே முன்பணம் கொடுத்து முடிக்கப்படாமல் இருந்த சொத்தை பத்திரப்பதிவு செய்வது அப்படின்னு இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. எதிர்பார்த்த சில பண வரவு அதெல்லாம் இன்னைக்கு உண்டுங்க. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும். நீங்கள் கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபார வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி, உணவு, அதுக்கு அடுத்தது கட்டுமான பொருட்கள், மருந்து வகைகள், இந்த மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிக லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. உத்தியோக வகையில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நிம்மதியும் உண்டுங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வேலையில் நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாகவும் பேசுவாங்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய சக்தி இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, மன்னிப்பது வேறு, மறப்பது வேறு. மன்னிப்பது சீக்கிரம் மன்னித்து விடலாம், ஆனால் மறப்பது சீக்கிரம் மறந்துவிட முடியாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மனசுக்குள்ளார நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா
அதிலேருந்து மாறவே மாட்டீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். செவ்வாயுடன் ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால பட்டா சிட்டா அடங்கள்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு முறை செக் பண்ணிட்டு வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல பெரிய மனிதர்களை சந்திப்பீங்க. பெரியவங்க ஆசீர்வாதமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் மதியத்திலிருந்து நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எண்ணங்கள் பிழையானால் சிறகடிக்கும் பட்டாம்பூச்சியும் கூட சிலந்தி வலைக்குள் சிக்கிவிடும். ஆமாங்க, எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும். எதிர்த்தால இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, பழகிட்டு இருக்கிறவங்க, கூட கூடிகிட்டு இருக்கிறவங்க, கூட பிறந்தவங்க, எதிராளியாக இருக்கிறவங்க, யாராக இருந்தால் என்ன, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்பயுமே நீங்கள் நினைப்பீங்க. சின்ன வயசுலேருந்தே உங்ககிட்ட அந்த நல்ல எண்ணம் இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைத்து கொண்டு எதிர்த்து வருபவர்களாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் எல்லோரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான், செலவுகள் தான், ஏமாற்றங்கள் தான். ஆனால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதெல்லாமே சரியாகி எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவு அதெல்லாமே கூட சரியாகுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். புது வேலையாட்களும் நல்ல விதத்தில் அமைவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பங்குதாரர்களோடு இருந்து வந்த மோதல் போக்கு எல்லாமே மாறுங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக தான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. 12வது வீட்டில் தான் இருக்கிறாரு. சனி பகவானுடைய பார்வையை தாண்டி அவர் போய் உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன அங்கீகாரங்கள், சின்ன சின்ன பாராட்டுதல்கள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி மகளுக்கு கல்யாண விஷயமாகவும் நீங்கள் ஜாதகங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பொருத்தமான வரன் ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு திருமண நிகழ்வில் கலந்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அங்கே யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா பொண்ணுக்கு பையனுக்கு இந்த மாதிரி ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோங்கிறதையும் சொல்லி வைக்கலாமேன்னு இன்றைய தினம் சில சுப நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கலந்து கொண்டு சந்தோஷமாகவும் இருப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு, ஆனால் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. குறிப்பாக மதியத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, என்னதான் நமக்கு நீந்த தெரிந்திருந்தாலும் சேற்றில் நாம் விழுந்துவிட்டால் அங்கேயும் நீந்துவதற்கு முயற்சி செய்யக்கூடாது, எழுந்து வந்து விட வேண்டும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எல்லாம் கற்றிருந்தாலும் அந்த வித்தையை எந்த இடத்துல நாம் பயன்படுத்தணும், யாருக்கிட்ட பயன்படுத்தணும், எங்கெல்லாம் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற சூட்சுமத்தை தெரிந்து வைத்து கொண்டு தனக்கு தெரிந்தது எதுவாக இருந்தாலும் அதை எல்லோரிடமும் சொல்லி கொள்ளாமல் தேவைப்படும் இடங்களில் மட்டும் தன்னுடைய அதிகாரத்தையும் பலத்தையும் பயன்படுத்துபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைஞ்சிருக்கிறாரு. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. முன்பின் அறியாதவர்கள்கிட்ட கவனமாக இருங்க. முக்கியமான வேலைகளை யார்கிட்டையாவது ஒப்படைக்கிறீங்கன்னா அந்த வேலை சரியாக நடக்குதான்னு அதை கொஞ்சம் பின்பற்றி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரத்தில் காலையில் 11:21 வரைக்கும் சந்திரன் இருக்கார். அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. பூசம் நட்சத்திரத்தில் காலையில் 11:21 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்களும் அதிலேருந்து கவனமாக இருக்கணுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வியாபார ரகசியங்களை வேலையாட்களாக இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட கூட சொல்லிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உத்தியோக வகையில் உங்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்குங்க. சின்னதாக உங்களுக்கு இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டு. ஆனால் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் சின்னதாக விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்கள சந்தேகப்படக்கூடாது. அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா அஷ்டமத்து சனி ஏற்கனவே உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. அஷ்டம சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. வியாபார உத்தியோக விஷயங்களில் அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஒரு பக்கம் செல்வாக்கு அதிகரிக்கும், பழைய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க. ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகத்தோட கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கோபம் பிறவி குணமல்ல, அது பிறரால் நமக்கு பிறக்கும் குணமாகும். ஆமாங்க, அதனால தாங்க சிலர் அனாவசியமாக ஏதாவது பேசும் பொழுது உங்களுக்கு சில நேரங்களில் கோபம் வருங்க. முன்னாடியெல்லாம் ரொம்ப கோபப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் இப்போல்லாம் சரி, கோபப்படுறதுனால எந்த பலனும் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம உடம்பு தான் கெடுது. அப்படி இருக்கும் பொழுது கோபத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நிதானமாக இருந்து வேலையை பார்ப்போம் என்ற முடிவோடு நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்திருக்கிறாரு. அவரோட சேர்ந்து புதனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. அது மட்டும் இல்லை, அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதிகாரிகளை சந்திக்கிறதா இருந்தால் கூட இன்னைக்கு நீங்கள் சந்திக்கலாம். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு. பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் அது சம்பந்தமாகவும் இன்னைக்கு முயற்சி செய்யலாம். நல்ல விதத்தில் அமையறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இடைத்தரகர்களிடம் ஏமாந்து விடக்கூடாதுங்க.
அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால சகோதரங்களுக்குள் சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக போயிடுறது நல்லது. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. உடம்புல கொஞ்சம் பிபி அதிகரிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். சின்னதாக யோகா மெடிடேஷன்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேலதிகாரிகள் உங்கள்கிட்ட நியாயமாக நடந்துப்பாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்களோட சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களை பற்றி ஏதாவது பற்ற வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிலர்லாம் ஏதாவது ஒரு வதந்திகள், ஏதாவது ஒரு விமர்சனங்கள், நீங்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லிட்டு எதையாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி தானங்க நீங்கள் வந்திருக்கீங்க. அப்படி இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சந்தேகங்கள், வருத்தங்கள் அதெல்லாமே சரியாகி இன்றைய தினம் உற்சாகமாகவும் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சந்தோஷமும் உழைப்பும் ஆயுளை விருத்தி செய்யும் அம்சங்களாகும். ஆமாங்க, மனசை எப்பயுமே நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம்னா முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்குங்க. அதனால தாங்க நீங்கள் எந்த கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் அப்பப்போ அதை யோசித்து தூக்கி போட்டுருவீங்க வெளியில். அதையே நாம் சுமந்துக்கிட்டு வருத்தங்களையும் கவலைகளையும் நம்ம சுமந்துட்டு இருந்தோம்னா நாளுக்கு நாள் நாம் தான் ஓஞ்சி போக வேண்டி இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அதை தூக்கி தூர போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதும் வருத்தங்களையும் சோகங்களையும் தூக்கி தூர எறிபவர்கள் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, உழைச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு இளமை துள்ளிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்பயுமே உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. சும்மா இருக்கிறது உங்களுக்கு எப்பொழுதும் பிடிக்காதுங்க. அதனால தாங்க உழைப்பு ஒரு பக்கம், மறுபக்கம் சந்தோஷம்னு தன்னுடைய வாழ்க்கை பாதையை அமைத்து கொண்டவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேட்டு பாருங்கள். நீங்கள் கொடுத்த பணம் வர்றதுக்கான சூழல் இருக்குது, அதில் ஒரு பகுதியாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வர வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு பணவரவும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு கல்யாண விசேஷத்தில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பழைய நண்பர்களால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. பழைய நண்பர்களை பார்த்து பேசும்போது அதில் ஒரு சந்தோஷம் தானே. அது மாதிரி எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி அந்யோன்யம் உண்டுங்க. 8ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் புதனும் அங்கே தான் உட்கார்ந்துருக்காரு, 8ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புது விஷயங்களை இன்றைய தினத்தில் நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதாவது உடம்பை மாற்றி மாற்றி படுத்திக்கிட்டே இருக்குதே, ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறதும் நல்லது, அது கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா திருஷ்டியும் இப்போ அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனால் கண் திருஷ்டி ஓமல்லேருந்து வெளியில் வர்றதுக்கு திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறது நல்லது. காவல் தெய்வங்களை வணங்குறதும் நல்லது. கருப்பு, ஐயனார், முனீஸ்வரர், அது மாதிரி காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்களையும் வணங்குறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்லைங்க, உங்களுக்கு லாபகரமாக
பிரகாசமாக இருக்கும். உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒரு மனிதனின் வாழ்வு இன்னொரு மனிதனுக்கு கண்ணாடி. ஆமாங்க, அதனால தாங்க வெற்றி பெற்ற மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து தெரிஞ்சுக்கிறதுல நீங்கள் ரொம்ப ஆர்வப்படுவீங்க. அவரால் மட்டும் எப்படி அது மாதிரி சாதிக்க முடிஞ்சுது, அவரால் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சுது, அவரால் எப்படி இந்த எதிர்ப்புகளை தாண்டி ஜெயிக்க முடிஞ்சுது, அவரால் எப்படி இந்த பெரிய பதவிக்கு வந்து உட்கார முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பெற்ற பிரபலங்களுடைய பின்னணி என்ன, அவங்க கடந்து வந்த பாதை என்ன, அவங்க என்ன மாதிரியெல்லாம் அந்த கஷ்டங்களை வந்து எதிர்நோக்குனாங்க, எதிர்கொண்டாங்க, அதிலேருந்து எப்படியெல்லாம் அவங்க மீண்டு வந்து இன்றைக்கி இந்த பதவியில் பொறுப்பில் இருக்கிறாங்க, இந்த வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படின்னு யோசித்து எங்கும் எப்பொழுதும் சரித்திர நாயர்களை தெரிந்து கொள்வதில் சந்தோஷப்படுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக நடக்கும். பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. சொந்த ஊரில் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. பூர்வீக சொத்தில் ஏதாவது வீடு கட்டுறது அல்லது மரக்கன்றுகள் வைக்கிறது, மராமத்து பணிகள் செய்கிறது, அதெல்லாமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு விறுவிறுப்பாகவே நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புது பொறுப்புகள், புது பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகளில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்க, உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்க, அதுக்கடுத்தது மருந்து கட்டுமான பொருட்கள் செய்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் சாமான்கள் விற்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சின்ன சின்ன சலுகைகள், சின்ன சின்ன பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சகோதர வகையில் சின்னதாக வந்து ஒரு வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சொத்து பத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் கண்காணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக வந்து செலவுகள் இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதித்து காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சிறந்த துணை என்பது உடன் இருப்பதோ, உணவு அளிப்பதோ, உடை அளிப்பதோ அல்ல. உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் மதிப்பளிப்பது தான் சிறந்த துணையாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய குறிக்கோள்கள் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த எண்ணங்கள், குறிக்கோள்கள் நிறைவேறத்துக்கு யாரெல்லாம் ஒத்துழைக்கிறாங்களோ, உங்களுடைய லட்சியங்களை யாரெல்லாம் வரவேற்கிறார்களோ அவர்களுடன் நீங்கள் எப்பொழுதுமே அதீத நட்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி சந்திரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. இன்றைய தினம் திடீர் யோகமெல்லாம் உங்களுக்கு உண்டு. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. தள்ளிப்போன பல விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும்.
எங்கே போனாலும் உங்களுக்கு இன்றைக்கி மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளை இன்றைக்கி நிறைவேற்றுவீங்க, வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி புது வியாபாரம் தொடங்கிறதுக்கான முயற்சிகள்லையும் இறங்குவீங்க. குரு பகவான் உங்களை நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க. இதெல்லாம் சொல்லலாமா வேண்டாமா, நம்ம சொன்னோம்னா நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களா அப்படின்னு சில விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளாரையே பூட்டி வச்சுருந்தீங்க. அதெல்லாம் இன்றைக்கி வெளிப்படையாக பேச ஆரம்பிப்பீங்க. அது மூலமாக நீங்கள் வெற்றியும் அடைவீங்க. பழைய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு கல்யாண விசேஷத்துக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. அந்த இடத்த இன்னைக்காவது முடிச்சிடணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கீங்க. அதனால் மீதி பணம் கொடுத்து பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட சேர்ந்து புதன் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் திடீர்னு வெளிநாடு போகிறது அல்லது வெளி மாநிலம் போகிறது அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இருக்கிறதுனால உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் சரியாகி எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். பழைய நண்பர்களும் வீடு தேடி வருவாங்கங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டாகுங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, அவசரப்படாதீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கின்ற வெற்றிக்கு அவரவர்கள்தான் சிற்பியாகிறார்கள். ஆமாங்க, நாம தாங்க உழைக்க வேண்டியதாக இருக்குது, நாம தாங்க அடிபட்டு வர வேண்டியதாக இருக்குது. இந்த நிலைக்கு நான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி எத்தனையோ வருத்தங்கள் இருக்குது, எத்தனையோ மரியாதை குறைவான சம்பவங்கள் இருக்குது, எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் தாங்கி தாங்கி அதையெல்லாம் தாண்டி தாண்டி ஒரு சிற்பியானவர் சிலைகளை செதுக்கி செதுக்கி கொண்டு வருவது போல என் வாழ்க்கையை நான் செதுக்கி செதுக்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று தனக்குத்தானே பெருமைப்பட்டு கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. கடந்து வந்த பாதையை நினைத்து பார்த்து நெஞ்சை நிமிர்த்தி பார்ப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுமூகமாக முடியுங்க. ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக இருக்கணும். செலவுகளையும் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லதுங்க. என் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால செலவுகளை குறைத்து கொள்வது நல்லதுங்க. குறிப்பாக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:21 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருந்தால் போதுங்க. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:21 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் தான் எச்சரிக்கையாக இன்னைக்கு இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பாதீங்க. புகழ்ந்து யாராவது பேசினாங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பலவீனம் யாராவது உங்களை பாராட்டி பேசினா சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏமாந்துருவீங்க. அந்த வகையில் கவனமாக இருங்க. சந்திராஷ்டமம் அப்படின்னாலே வீட்டில் கொஞ்சம் பண்டம் பாத்திரம்லாம் லேசாக உருள ஆரம்பிக்கும், சத்தம் கொஞ்சம் அதிகமாகும். எப்போவோ நடந்ததெல்லாம் இப்போ சொல்லி காமிக்கிறது, உன் சொந்தம் ஏன் சொந்தம் அப்படின்னு சில நேரங்களில் பிரித்து பேசுகிறது, இதெல்லாம் சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு இதெல்லாம் நடக்கும். அப்படி இருக்கிறதுனால ஏதாவது சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லது. ரொம்ப குரலெல்லாம் வசதி பேசுனீங்கன்னா கொஞ்சம் சிக்கலாக தான் ஆகும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இன்றைக்கி பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வியாபார ரகசியங்களை வெளியில் நீங்களே சொல்லிக்காதீங்க. நான் இங்கே தான் வாங்குகிறேன், அங்கே தான் வாங்குகிறேன், அதெல்லாம் அவசியம் இல்லாதது. வாடிக்கையாளர்கள் ஏதாவது எதிர்கேள்வி கேட்டாங்கன்னா பொறுமையாக பதில் சொல்கிறது நல்லது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி சுமாராக தான் இருக்கும். அதனால் சில வேலைகளை நீங்களே பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்குது.
அவசரப்படாதீங்க. ஏன்னா பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சல் அதிகமாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே வேலை சுமை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கற்பித்தல் என்பது இரண்டாவது முறை கற்பதற்கு சமமானதாகும். ஆமாங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குதோ அதை அடுத்தவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க. அது படித்த படிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் அனுபவத்தால் அடைந்த அறிவாக இருந்தாலும் சரி, அல்லது சம்பாதித்த சொத்து, செல்வம், பொருள், பணமாக இருந்தாலும் சரி, நியாயமாக யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா தயக்கம் இல்லாமல், தடங்கல்கள் இல்லாமல் தான தர்ம காரியங்களை செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை சந்திரன் இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஆனால் 7.5 சனியில் பாதச்சனி இன்னும் முடிஞ்ச பாடு இல்லைங்கிறதுனால ஏதாவது ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் மனசுக்குள்ளார தோணுங்க. விஐபிகள் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. பணவரவு உண்டு. செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. பழைய கடனை நினச்சி சில நேரங்களில் மனசுக்குள்ளார ஒரு பயம் வந்துடும். இதுவரைக்கும் நாம் கட்டி காப்பாற்றின கௌரவத்தை இழந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தயக்கம், தடுமாற்றம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அதையெல்லாம் சரி பண்ணுற அளவுக்கு உங்கள் மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குற அளவுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்கள் மேலே பட ஆரம்பிச்சிருக்குது. அப்படி இருக்கிறதுனால குடும்ப வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க புது வேலை தேடுவீங்க. சிலர் வேலையில் இருந்துக்கிட்டே சைடில் ஏதாவது வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்கி அதில் ஒரு 4 ரூபா சம்பாதிச்சோம்னா எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்குமே, செலவுக்கும் கொஞ்சம் சரியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், வழிமுறைகள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. உங்களுக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால செல்வாக்கு உண்டு. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்கும். தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. அதிகமான லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் தான் சின்னதாக வாக்குவாதங்கள்லாம் வரும். அதனால் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அளவுக்கு அதிகமாக பேசி கொண்டிருக்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளார பழைய சம்பவங்கள், கசப்பான சம்பவங்களை பேசுகிறதுல எந்த பலனும் இல்லை. ஆக வேண்டியதை யோசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மகளுடைய கல்யாண விஷயமா ஒரு ஜாதகம் இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பொருந்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரங்க காலையிலேயே எந்த விஷயமா இருந்தாலும் முடிச்சுக்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, சில புத்திசாலிகளால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் சில பொறுமைசாலிகள் சாதித்து விடுகிறார்கள். ஆமாங்க, நீங்கள் பொறுமையாகவே இருக்கிறீங்கங்க. பொறுமை பூமியை விட பொறுமையாக நீங்கள் இருக்கிறீங்க. எப்போவாவது சில நேரம் பூமி வெடிக்கிற மாதிரி, பூகம்பம் வர்ற மாதிரி அப்படியே பொங்கி எழுவீங்க. 3/4 பங்கு நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்து தாங்க சாதிச்சுன்னு இருக்கீங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறத பழமொழியெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு நாம் புத்திசாலித்தனமாகவும் நடந்துக்கணும், பொறுமைசாலியாகவும் இருக்கணும் அப்படின்னு ஓடுமீன் ஓடும் வரை, உருமீன் வரும் வரை காத்திருக்கும் கொக்கு
போக்காக இருந்து கொண்டு காலம் கனிந்து வரை உள்ளுக்குள்ளேயே தவம் இருந்து சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. வருஷக்கணக்கில் இந்த பிரச்சனை போயின்னு இருக்குங்க, இன்றைக்கி தாங்க அதுக்கு ஒரு விடிவு காலம் வந்தது அப்படிங்கிற மாதிரி பல நாட்களாக தள்ளிப்போன பல காரியங்கள் இன்னைக்கு சீக்கிரமாக நல்ல விதத்தில் நடக்குங்க. ஒரு பக்கம் 3ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து உங்களுக்கு செல்வாக்க கொடுத்துட்டுருக்காரு, விஐபிகளின் ஆதரவையும் கொடுத்துட்டுருக்காரு, எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் தந்துட்டுருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடக்கிறதுனால சில நேரங்களில் ஒரு ஹீரோ மாதிரி நினச்சிக்க வேண்டியதாக இருக்குது, சில நேரங்களில் ஒரு ஜீரோ மாதிரி தன்னைத்தானே சுருக்கி கொள்ள வேண்டியதாக இருக்குது. நாம் ஜீரோவா இல்லை ஹீரோவா அப்படின்னு சில நேரங்களில் சந்தேகமாகவும் இருக்குதுன்னு மனசுக்குள்ளாரையே கணக்கு போட்டு பார்த்து கொண்டே இருப்பீங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள், வெற்றி செய்திகள் எல்லாம் உண்டு. புதிய பொறுப்பு பதவிகள் ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலிலிருந்து நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மால் முடிஞ்ச ஒரு தரமான பொருட்களை விற்பனை பண்ணுவோம், அதிகமாக காசுக்கு ஆசைப்பட்டு குறுக்குவழி போக வேண்டாம் அப்படின்னு மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி இருந்து வாடிக்கையாளருடைய நன்மையை கருதி இன்றைய தினம் நீங்கள் எல்லா வகையிலுமே லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளால் ஆதாயம் உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்கள் இன்னைக்கு போய் வருவீங்க. இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை. ஆமாங்க, காலம் உயிர் போன்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க. ஏன்னா உயிர் திரும்பி வராது, அதுபோல் கடந்து போன காலமும் மீண்டும் திரும்பி வராது. அதனால தாங்க காசு பணத்தை விட நேரங்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிடைச்சிருக்கிற நேரத்தை நாம் வீணடிக்கக்கூடாது, வெட்டி பேச்சு பேசி வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெள்ளத் தெளிவாக இருந்து கொண்டு வீண் பேச்சு பேசுபவர்கள் வந்தால் அவர்களை விரட்டி அடித்து விட்டு வேலைகளை ஒழுங்காக பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. உங்கள் ராசியிலேயே செவ்வாயும் ராகும் உட்கார்ந்துருக்காங்க. உடல் உஷ்ணம் அதிகமாகும், பிபி கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வேலையும் தலைக்கு மேலே இழுத்து போட்டுட்டு பார்க்காதீங்க, எதையும் திட்டமிட்டு செய்ய பாருங்க. அதே மாதிரி சில வேலைகளை எல்லாம் சிலர்கிட்ட பகிர்ந்து கொடுப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இரவு அதிக நேரம் கண் விழிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு எதையோ யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். அதனால் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. 7.5 சனியில் விரயச்சனி தொடங்கி ஓடின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்பாடோடு பண்ணணும். முன்ன மாதிரி அப்படியே தடாலடியாக எடுத்து வீச வேண்டாம். ஆடம்பர செலவுகளையும் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. திடீர் லாபம் எல்லாம் உண்டு. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாங்க. நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு கல்யாண விசேஷங்களில்
கலந்துப்பீங்க. ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. கோவில் கும்பாபிஷேகம் போன்ற விசேஷங்களில் இன்றைக்கி உங்களுக்கு முதல் மரியாதை எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நீங்களும் புது விஷயங்களை கற்றுப்பீங்க. 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நண்பர்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு, களைப்பு, வேலை சுமை இருக்குங்க. ஆயில்யம் அதாவது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவும் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. பலன் தரும் பரிகாரங்கள் அப்படிங்கிற பகுதியில் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படியெல்லாம் குரு பயிற்சி இருக்குது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு யோகமாக இருக்குது, யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும், என்ன பரிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டுருக்கோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதாங்க. விருச்சிகம் அப்படின்னாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? தேள் தான் ஞாபகம் வருது. அவங்களா தேள் மாதிரி ஏதாவது கொட்டிடுவாங்க, பேசின்னு இருக்கும்போதே ஏதாவது கோவப்பட்டு எதையாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு தான் விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே விருச்சிக ராசிக்காரர்கள் தான் மிகப்பெரிய நகைச்சுவையாளர்கள், மிகப்பெரிய சிந்தனாவாதிகள். யார் இருந்தாலும் கண்ணுக்கு எதிர்த்தாப்புல யாராவது ஏதாவது சொன்னால் அதெல்லாம் கவலையே படாமல் தப்புன்னா தப்பு தான், யார் எது சொன்னாலும் அதை உடனே ஏற்றுக்காமல் ஏன் எப்படி எதுக்கு எதனால் அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குறதுனாலேயே விருச்சிக ராசிக்காரங்களை எல்லாரும் எடக்கு முடக்காக கொஞ்சம் பேசக்கூடியவங்க தான். அவங்க நல்லவங்க தான், ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்லாம் விருச்சிக ராசியை பற்றி எல்லாரும் சொல்கிறது உண்டுங்க. கடந்த 4-5 வருடங்களாகவே குரு பகவானுடைய அனுகிரகம் முழுசாக கிடைக்காம உங்களுக்கு போயிடுச்சிங்க. ஆனால் இப்போ தான் அற்புதமான இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறாரு. 7வது வீட்டுக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. ராசிக்கு 7 கஜகேசரி யோகத்தை தரக்கூடிய இடத்துக்கு இப்போ வந்திருக்கிறாரு. நேருக்கு நேராக உங்களை பார்க்க தொடங்கிட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அணுவணுவாக வெற்றியை தரக்கூடியதாக இருக்குங்க. கடந்த 1 வருஷமாக உங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டாருங்க. எங்கே போனாலும் கெட்ட பேர், எங்கே போனாலும் எதுவும் நடக்கலை, எதை எடுத்தாலும் ஒரே தடங்கல், இருந்த சேமிப்பெல்லாம் கரைஞ்சிடுச்சு. இது வரைக்கும் அவங்கள நம்பி இவங்கள நம்பி சில தப்பான முடிவுகள்லாம் எடுத்தீங்க. இனிமே உங்களை நம்பி நீங்கள் சில முடிவுகள், நல்ல முடிவுகள் எடுக்க போகிறீங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மகனுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கீங்க. நல்ல இடத்துல திருமணம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவான் அருமையான இடத்துக்கு வந்திருக்கிறதுனால சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. எல்லாருமே உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஏதாவது முக்கியமான விஷயம்னா அவரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி குரு பகவான் பார்த்த இடங்கள், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடங்கள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்கள் ராசியை பார்க்கறதுனால இனிமேல் முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும், ஒரு அழகு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு புன்னகை பூத்த முகத்தோடு எல்லார்கிட்டையும் நீங்கள் இனிமேல் பேசுவீங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு தைரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க தொடங்கிட்டார். அப்படி இருக்கிறதுனால முன்னாடி இருந்த அந்த தடுமாற்றங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். தடாலடி முடிவுகளெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க. விலை உயர்ந்த சொத்து பத்துக்கள், நகைகள், தங்க ஆபரணங்கள் அதெல்லாம் இனிமேல் வாங்குவீங்க. அதே போல் உத்தியோகத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா வேலையை விட்டுட்டு வந்துடுறீங்க, இல்லைன்னா பிடிக்கல நான் போகலை அப்படின்னு சொல்லிடுறீங்க. இனிமேல் அந்த நிலைமை மாறும்.
உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். குரு பகவான் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மூத்த சகோதரங்கள், அண்ணன் அக்கா வகையில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பித்து வெற்றி உண்டாகுங்க. வியாபாரம் அமோகமாக இருக்கும். புது பங்குதாரர்கள் வருவாங்க, புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க, புது முதலீட்டாளர்களும் வருவாங்க. திடீர் லாபம் உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்கள் கைதாங்க இனிமேல் ஓங்கி இருக்கும். மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இன்னும் யோகமான பலன்களை அள்ளி கொடுப்பதற்கு ஆலங்குடி போங்க. கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலங்குடியில் இருக்கும் சிவாலயத்தில் உற்சவமூர்த்தியுடன் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை சென்று வியாழக்கிழமையில் சென்று தரிசனம் செய்துவிட்டு வாங்க. ஒரு முறையாவது அதை நீங்கள் பண்ணிட்டு வர்றது நல்லது. அதுக்கு பிறகு அருகில் இருக்கும் சிவாலயத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றுறது நல்லதுங்க. கண் பார்வை அற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவுங்க. அதோடு மட்டுமில்லாமல் வியாழக்கிழமைகளில் அன்னதானம், ஆடை தானம் செய்யுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.